ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டுருங்க. சரி, வாங்க ட்ராமாக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல பரத்வாஜ் வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க வந்து காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. யாருன்னு போய் பார்த்தா அங்க வந்து பிரஸ் பீப்புள் தான் நிக்கிறாங்க. உடனே வந்து பாட்டியை பார்த்து உங்களை நாங்க இன்டர்வியூ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே அன்னிக்காரிங்களுக்கெல்லாம் செம்மையா வந்து சிரிப்பா வருது. இந்த சீமாவோட விஷயத்தை பத்தி கேட்க தான் இன்டர்வியூ எடுக்கணும்னு வந்துட்டாங்க போல. இந்த குடும்பத்தோட மானமே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. பாட்டிக்குமே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அவங்க கிட்ட கேக்குறாங்க, ஆமா எதுக்கு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லங்க, இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாத்துட்டையுமே நாங்க விசாரிச்சோம். உங்களோட குடும்பத்தை பத்தி தான் ரொம்ப பெருமையா பேசுறாங்க. இந்த காலகட்டத்திலயும் தனித்தனியா எல்லாரும் போகாம ஒன்னா கூட்டு குடும்பமா வாழ்றீங்கல்ல. சோ அது எப்படி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல பாட்டிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அதுவும் வந்து ரொம்ப ஹாப்பியா இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. அப்பதான் வந்து உங்க குடும்பத்துல உள்ளவங்களை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது உடனே வந்து சீமாவை வந்து போ சொல்லி பாட்டி கண்ணை காட்டுது. உடனே சீமாவும் அதை புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து போக போறா. அப்பதான் அந்த ரிப்போர்ட்டர்ல ஒருத்தவன் சொல்றான், இந்த மாதிரி இவங்க சீமா தானே, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஐயோ, நேத்து நியூஸ் பேப்பர்ல சீமாவை பத்தின நியூஸ் வந்துச்சு, அதை பத்தி தான் சொல்ல போறானுங்கிற மாதிரி எல்லாரும் பயந்துட்டு பாக்குறாங்க. அப்பதான் அந்த ரிப்போர்ட்டர் சொல்றான், நாங்க வந்து பிரேம் சாரை இன்டர்வியூ எடுத்தோம். அப்பதான் அவர் சொன்னாரு, என்னோட வெற்றிக்கு காரணமே என்னோட மனைவி சீமா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கணும்னு நாங்க நினைச்சிட்டே இருந்தோம். நீங்க தான் சீமாவா, கொஞ்சம் வாங்க உங்க பாட்டி பக்கத்துல நின்று ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே பாட்டிக்கு செம்மையா காண்டாவது. வேற வழியே இல்லாம அவ கூட சேர்ந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் போயிடுறாங்க. பாட்டி என்ன பண்ணுது, சீமா கிட்ட ஒண்ணுமே பேசாம முறைச்சுக்கிட்டு அங்கிருந்து போகுது. ரூம்ல போயிட்டு புலம்பிட்டு இருக்கு. இந்த சீமா பெரிய இவளை வந்து ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அப்படியே தெரிஞ்சு வச்சிருக்கானுங்களா, எல்லாத்துக்கான இந்த பிரேம் தான், இவன் கொடுக்குற இடத்துல தான் இவ இப்படி ஆடுறா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு அட்டென்ட் பண்ணவங்களுக்கு பயங்கரமான சந்தோஷம். என்ன அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வீட்டுல உள்ளவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்றாங்க, இந்த மாதிரி என்னோட தங்கச்சி வந்து என்னோட வீட்டுக்கு வரப்போறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து டிவி பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்கும் போல. அதனால டிவி எல்லாம் வாங்கிட்டு வந்து உள்ளாக்க வைக்கிறாங்க. எல்லாரும் வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. பாட்டி ரொம்ப ஆர்வத்தோட வெளில போய் பாக்குது. பார்த்தாங்க யாருமே இல்ல, இன்னும் வரல போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வரும்போது டக்குன்னு அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல். உடனே திரும்பி பார்த்தா அங்க வந்து சின்ன பாட்டி தான் இருக்கு. உடனே வந்து 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாத்துட்டையும் வந்து அவங்க ரொம்ப நல்லா பேசிக்கிறாங்க. எல்லாரும் வரிசையா வந்து அவங்க கிட்ட ஆசீர்வாதமும் வாங்கிக்கிறாங்க. அப்பதான் சின்ன பாட்டி சொல்லுது, அக்கா அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு வீடு எவ்வளவு பிரமாண்டமா இருக்கு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் வந்து என்னோட புருஷன் வந்து சம்பாரிச்ச சொத்து, அதனாலதான் இவ்வளவு அழகா இருக்கு, இந்த குடும்பமும் இதுல இருக்கிறதுனாலதான் இந்த வீடு இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன பாட்டி வந்து ரூம்ல உட்காந்து நல்லா வந்து வெளுத்து வாங்கிட்டு இருக்கு, நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கு. அப்பதான் வந்து பாட்டி வந்து பேசிட்டு இருக்காங்களா. அப்பதான் வந்து என்னக்கா என்னாச்சு, ஏதோ பிரச்சனைன்னு சொன்னியே, என்னன்னு டீட்டெயிலா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்பதான் வந்து அவங்களும் எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த மாதிரி பிரேமுக்கு வந்து நாங்க சீமாவை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு வந்தோம். அப்ப அவ கல்யாணத்து அன்னைக்கு ஓடி போயிட்டா. அப்ப அவளோட தங்கச்சிக்காரி ரோஹிணி தான் பிரேமு வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா. இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரேமுக்கும் ரோஹிணிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நான் பிளான் போட்டேன். ஆனா அது எல்லாத்தையும் பிரேம் வந்து சொதப்பிட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ணிட்டா, சீமாவை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டா. சரி, இதுதான் வந்து பெரிய அதிர்ச்சின்னு பார்த்தா இன்னொன்னு பக்கம் சித்தார்த் என்ன பண்ணிட்டா, ரோஹிணியோட நெத்தியில குங்குமத்தை வச்சுட்டான். இவளுங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு எனக்கு விருப்பமே இல்லாம மருமகளா வந்துட்டாளுங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, இவ்வளவு கூத்து நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. உடனே சின்ன பாட்டி அப்படியே ஆச்சரியமா கேக்குறாங்க, என்னக்கா சொல்ற, இந்த வீட்லயே நீ தான் வந்து ராணி, நீ வைக்கிறதுதான் ரூல்ஸ் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ உன்னோட கண்ட்ரோல்ல மீறி இவ்வளவு விஷயம் நடந்துருச்சா, வச்சுக்கிறேன் அந்த சீமா ரோகிணிய நான் பாத்துக்கிறேன், உன் கூட நான் இருக்கேன்க்கா, கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்க 2 பேரும் கை கோத்துக்கிறாங்க. ஏற்கனவே பாட்டி மட்டும் இருந்தாலே இல்லாத வேலை பார்க்கும். இப்ப சின்ன பாட்டியும் வந்து சேர்ந்துக்கிடுச்சு. இவளுங்க 2 பேரும் என்னென்னலாம் பண்ண போறாங்கன்னு தெரியல, பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதோட அடுத்த நாள் ஆகுது. எல்லாரும் சாப்பிடறதுக்கு டைனிங் டேபிள்ல உட்கார்ந்துருக்காங்க. இங்க வந்து சின்ன பாட்டியும் ரொம்ப ஆவலோட வந்து என்னென்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்களுக்கு பிடிச்ச எல்லா ஃபுட்டையும் சமைச்சு வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இன்னைக்கு ஒரு பொடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நல்லா வச்சு வெளுத்து வாங்கிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து சுஜாதா, உன்னோட மருமக உமா பவி, இவங்க 2 பேர் தானே சமைச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரும்
கைக்கு வளையலே வாங்கி போடலாம் போல. அவ்ளோ சூப்பரா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாராட்ட, அப்பதான் சுஜாதாவும் சொல்றாங்க, ஐயோ அத்தை நீங்க நினைக்கிறது உண்மைதான். மருமக தான் பண்ணாங்க. ஆனா உமா பவி கிடையாது. என்னோட 2 மருமகளான சீமாவும் ரோஹிணி தான் சமைச்சாங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, ஓ அப்படியா நல்லா தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இங்க பாட்டியும் வந்து உட்காருது. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து அவங்களோட புருஷன் இருக்காருல்ல, ஸோ அவர் இறந்து போயிருப்பார்ல, அவருக்கு வந்து நினைவு நாள் போல. ஸோ அதனால எல்லா பண்டிதரையும் கூட்டிட்டு வந்து பூஜை பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க போல. ஸோ அந்த பொறுப்பு எல்லாத்தையுமே வந்து நான் சீமா ரோஹிணிட்டு தான் ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உமாபாவிக்கே ஷாக் ஆகுது. என்ன பாட்டி எப்போதும் அந்த பொறுப்பை எங்க கிட்ட தானே ஒப்படைப்பீங்க, இப்போ என்ன புதுசா இவங்க 2 பேர்ட்டையும் அப்படின்னு சொல்ல, இல்ல எப்போதும் நீங்க தானே பாப்பீங்க, இப்ப இவங்க 2 பேரும் புதுசா கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க, புது மருமகள்கள் இல்லையா, அதனால இந்த பொறுப்பை அவங்க கிட்ட ஒப்படைச்சு பார்க்கலாம், அவங்க எப்படி பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் உமாபவி 2 பேருக்குமே சீமா ரோஹிணி மேல இன்னும் கொஞ்சம் தான் கோபத்தை ஏற்படுத்துது. இவங்க 2 பேரும் நாளைக்கு எப்படி நல்லபடியா இதை பண்றாங்கன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட ஆரம்பிக்கலானுங்க. அதோட இங்க சித்தார்த்தை தான் காட்டுறாங்க. அவன் ஃபுல்லா எக்ஸசைஸ் பண்ணிருப்பான் போல. சோ அதனால முகம்லாம் வேர்த்து போயிருக்கும். டவலை தேடுறதுக்காக அவளோட பீரோல இருந்து எல்லா துணியையும் எடுத்து கீழே போட்டிருப்பான். உடனே அங்க ரோகிணி வந்துட்டு, ஏங்க இப்படி இருக்கீங்க, என்னோட எல்லா சரி கீழே கிடக்கு, எத்தனை தடவை தான் மடிச்சு வைக்கிறது, உங்களுக்கு அப்படி என்னதான் வேணும், எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு டவல் வேணும் அப்படின்னு கேட்கறான். டவல் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கபோர்ட்ல இருந்து எடுத்து கொடுக்குறான். உடனே அவன் வந்து, நீ கண்ட இடத்துல வைப்ப, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்க, ஆமா எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கியூட்டா ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப கரெக்டா சீமா வரா. ரோகிணி நாளைக்கு வந்து இந்த மாதிரி வந்து சாப்பாடுலாம் நம்ம கொடுக்கணும்ல, சோ அதனால அதுக்கு என்னெல்லாம் பொருள் வேணும்னு சொல்லிட்டு நம்ம எழுதணும், வரியா பண்ணலாம் அப்படின்னு கேட்க, அக்கா இங்கேயே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒண்ணா உட்காந்து கணக்கு போட ஆரம்பிச்சிடறாளுங்க. இது எல்லாத்தையும் சித்தார்த்தும் பிரேமும் பார்த்துட்டு, நம்ம பொண்டாட்டிங்க 2 பேருமே வந்து பொறுப்பாயிட்டாங்க, வா நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போயிடுவாங்க. அதோட அடுத்த நாள் ஆகுது. இங்க சீமா ரோகிணி 2 பேருமே அந்த வந்து பூஜை பண்ணுங்கிறதுக்காக எல்லாமே வந்து பர்ஃபெக்டா பண்ணி வச்சிருவாங்க. அதோட எல்லா பண்டிதரும் வராங்க. அங்க பூஜையும் வந்து நடக்குது. சொல்லி வச்ச மாதிரி நிறைய பண்டிதர்கள் அங்க வந்துடுறாங்க. உடனே சீமா ரோகிணி 2 பேரும் போயிட்டு கிச்சன்ல வந்து எல்லாத்தையுமே அழகா சமைச்சு ரெடியா வச்சிருப்பாங்களா. உடனே அது எல்லா ஃபுட்டையும் எடுத்துட்டு வரதுக்கு போவாங்க. அதுக்குள்ள இங்க அன்னிக்காரிங்க 2 பேரும் என்ன பண்றாளுங்க, உடனே முட்டையை தூக்கி அது உள்ளாக்க வச்சிடுறாங்க. பண்டிதர்கள் எல்லாமே வந்து சைவம் தானே, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நான்வெஜ் ஃபுட்டை வந்து அங்க வச்சா அது வந்து அவங்களுக்கு பெரிய கோவத்தை தானே ஏற்படுத்தும். அதனால தான் இந்த மாதிரி அன்னிக்காரிங்க பண்ணுவாளுங்க. உடனே அது தெரியாம இங்க சீமா ரோகிணி 2 பேரும் பண்டிதர்களுக்கு அந்த சாப்பாடை பரிமாற, அதுல இருந்து முட்டையை எடுத்து ஒத்தவர் சாப்பிட போறாரு. உடனே கடுப்பாயி அந்த ஃபுட்டை தூக்கி வீசிட்டு உடனே காட்டு கத்து கத்துறாங்க. என்ன எங்களை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா, நாங்க என்ன சோத்துக்கு வந்து வழி இல்லாமலா இங்க வந்தோம், நீங்க மரியாதையா அழைச்சிங்கிறதுக்காக தான் நாங்க இங்க சாப்பிட வந்தோம், நாங்க எந்த காலத்துல இந்த மாதிரி அசைவம் சாப்பிட்டுருக்கோம், எப்படி எங்களுக்கு நீங்க சாப்பாட்டுல முட்டையை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. இதெல்லாம் பாக்குற ஒட்டுமொத்த குடும்பமும் அதிர்ச்சியாகி நிக்குது. பாட்டிக்கு என்ன சொல்றதுனே தெரியல, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெஞ்சுறாங்க. சீமாக்கும் ரோஹிணிக்கும் அப்படியே அழுகையா வருது. இது எப்படியா தப்பானுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோட பாக்குறாங்க. அன்னிக்காரிங்களுக்கு அவ்வளோ ஆனந்தமா இருக்கு. அப்படி சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாளுங்க. இந்த பண்டிதர்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த குடும்பத்துக்கு சாப விடுற மாதிரி பேசிட்டு கோவமா இங்கிருந்து போறாங்க. எல்லா கோவமும் சீமா ரோஹிணி மேல திரும்புது. உடனே பாட்டி கோவமா வந்து கத்துது, உங்க 2 பேருக்கும் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, ஒரு முக்கியமான பொறுப்பை உங்க 2 பேர்ட்டையும் நம்பி ஒப்படைச்சேன், அதை கூட உங்களுக்கு வந்து நல்ல விதமா பண்ண தெரியல, உங்களால எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா, எப்படி அங்க முட்டை வந்துச்சு, நம்மளும் சைவம் தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க காட்டு கத்து கத்துறாங்க. அப்ப வந்து ரோஹிணி எவ்வளவு சொல்லி புரிய வைக்கிறா, இல்ல பாட்டி இந்த மாதிரி எப்படி நடந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு, இந்த மாதிரி அழுது நடிக்காதீங்க, எல்லாத்தையும் நீங்க தான் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், என்ன அசிங்கப்படுத்தணும் தானே இப்பெல்லாம் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பாட்டி வாய்க்கு வந்தபடி பேசுது. உடனே வந்து நம்ம ரோஹிணிக்கு செம்மையா காண்டாயிடுது. போதும் பாட்டி நிறுத்துங்க, நாங்க தான் உண்மையாவே பண்ணலன்னு சொல்றல, சத்தியமாவே நாங்க பண்ணல, இதுல வந்து யாரோ ஒருத்தவங்க தான் எங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக பண்ணிருக்காங்க, இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாரோ தான் இந்த முட்டையை தூக்கி நாங்க சமைச்ச பொருள்ல வச்சிருக்காங்க, அது யாருன்னு நான் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. இதை கேட்கிற சீமாவும் வாயை மூட்ரி அப்படிங்கிற மாதிரி அதட்டுறா. ஆனா பாட்டிக்கு கோவம் வருது, யார் இப்படி பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எனக்கு தெரியாது, ஆனா கண்டிப்பா ஆதாரத்தோட நிரூபிப்பேன் அப்படின்னு ரொம்ப கெத்தா சவால் விட்டு சொல்றா. உடனே பாட்டி கோச்சுக்கிட்டு அங்கிருந்து போயிடுது. இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். அன்னிக்காரிங்களை பத்தின உண்மைய நம்மளோட ரோஹிணி கண்டுபிடிப்பாளா என்னங்கிறதெல்லாம் அடுத்த பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் என்னோடு காத்திருங்கள். பாய்.